அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு ஹெல்த்தியான தோசை மாவு அரைக்கலாமா? இன்னைக்கு நான் கருப்பு கவுனி அரிசி தான் எடுத்திருக்கேன். இது பார்க்க இப்படி தான் இருக்கும். கருப்பும் கொஞ்சம் ப்ரௌனிஷும் சேர்ந்த மாதிரி. இதில் நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதே கப் அளவில் ஒரு கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் உளுந்து எடுத்துக்கேன். ஒரு ஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா ஒரு 3லேருந்து 4 தடவை அலசிட்டு இதை நம்ம ஊற வச்சிட்டோம். கிட்டத்தட்ட நான் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சுட்டு இப்போ ஃபைனாக அரைக்க போகிறேன். அரைக்கும் போது நம்ம அந்த ஊற வச்ச தண்ணியை வச்சு அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அரைச்சிட்டு மாவு உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு இப்போ இதை நம்ம புளிக்க வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு 2 மணிக்கு அரைச்சேன். இப்போ நைட்டும் எனக்கு புளிக்கல. அடுத்த நாள் காலைல தான் புளிச்சிருந்துச்சு. இப்போ தோசை சுட போகிறோம். தோசை அவ்வளோ முருகலாகவும் ரொம்ப சாஃப்டாகவே இருந்துருச்சு. இதை 2 தோசை சாப்பிட்டாலே போதும், வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு அஃப் ரா கிச்சனை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.